இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான நல்ல காரசாரமாக நண்டு மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துட்டு கூட இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 5 துண்டுலேருந்து 6 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கூட வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்த உடனே அந்த மசாலாவை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்ல மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா ட்ரை ஆகி வதங்கி வரணும். அந்த டைமில் நல்லா ஒரு 10 டைம்ஸ் கழுவி வச்ச நண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் சேர்த்துட்டு இப்போது நண்டையும் அந்த மசாலாவையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்ட பிறகு நான் 1/2 டீஸ்பூன் வெறும் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது உப்பு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன். அதுக்கடுத்தது மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாலாம் ஃபுல்லாக நண்டில் கோட் ஆகணும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டிகிட்ருக்கோம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான நண்டு மசாலா ரெடி. நல்ல காரசாரமாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.